நாடே இன்று பரபரப்பாக பேசி வரும் பேரறிவாளன் கொடுத்த வாக்குமூலத்தில் ஒரு பெரிய திருப்பம் இருக்கிறது என்று தற்பொழுது ஒரு புது சர்ச்சை உள்ளது. அதாவது 22 வருடங்களுக்கு முன்பாக ஒரு அதிகாரி, சிபிஐ அதிகாரியாக இருந்த தியாகராஜன் என்பவர் பேரறிவாளன் கூறிய அந்த வாக்குமூலத்தை நான் மாற்றி கூறினேன் என்ற ஒரு புதிய சர்ச்சை ஒரு தகவல் தெரிவித்துள்ளார். அதை பற்றி ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் முக்கிய ஒரு சிபிஐ அதிகாரியாக இருந்த ரங்கோத்தமன் நம்மிடம் இருக்கிறார். அவரிடம் இதை பற்றி கேள்வி கேட்போம். வணக்கம் சார். அதாவது இப்ப 22 வருஷத்துக்கு அப்புறம் இந்த தியாகராஜன் சிபிஐ அதிகாரியா இருந்தவர் தற்பொழுது ஒரு அறிக்கை விட்டிருக்காரு. என்னன்னா, இந்த மாதிரி அந்த உண்மையாக பேரறிவாளன் இந்த பேட்டரி கொடுத்த விஷயத்தை நான் மாத்தி சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது ஒரு ஸ்டேட்மெண்ட் 22 வருஷம் கழிச்சு இப்பொழுது விட்டுருக்காரு. அதாவது இந்த வழக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பலவிதமான ஒரு 8 போலீஸ் ஆபீசர், சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ், தமிழ் நோயிங் போலீஸ் ஆபீசர்ஸ் இந்த சிபிஎஸ்ஐடியில் வேலை செய்தாங்க. அதில் நான் சீஃப் இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர், நான் தான் எஃப்ஐஆர் போட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கும்போது எந்த குற்றவாளியை நாங்கள் அரெஸ்ட் பண்ணா கூட, குற்றவாளியை அரெஸ்ட் பண்ணும்போது அந்த குற்றவாளியை விசாரணை பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் எல்லாம் ரெக்கார்ட் பண்றது கிடையாது. ஒரு குற்றவாளியை அரெஸ்ட் பண்ண உடனே அந்த குற்றவாளிக்கு அவன் என்ன குற்றம் செய்தான் அப்படின்னு இன்ட்ரோகேஷன் சொல்லுவோம். அப்படி இன்ட்ரோகேஷன் பண்ணும்போது இந்த பேரறிவாளன் ஆகப்பட்டவர் இதை போல நான் டிப்ளமோ இன் எலக்ட்ரானிக் படிச்சவன், அந்த பெல்ட் பாம்பை பத்தி திருப்பி நாங்க கேட்கும்போது அவரோட ஒரு பிளாக் புக் ஒரு சீஸ் பண்ணோம். அது மினிஸ்ட்ரி, அது சீக்ரெட் புக், அது யுஎஸ் டிஃபென்ஸ் ஒரு புக், அது எப்படி ஹவு டு கில் அப்படின்றப்பல ஒரு எழுதுற புக், அந்த புக்கெல்லாம் கிடைச்சது. ஆகையால நீ ஒரு டிப்ளமோ இன் எலக்ட்ரானிக்கா இருக்க, இந்த எப்படி இந்த புக்கு உங்களுக்கு கையில கிடைச்சது, இந்த சர்க்கியூட்டும் அந்த வெடிச்ச இந்த பெல்ட் பாம்பு வெடிச்ச சர்க்கியூட்டும் ஒன்னா இருக்கிறாப்புல இருக்குது. ஆகையால நீங்க தானே இந்த பெல்ட் பாம்பு பண்ணிருக்கீங்க அப்படின்னு கேட்டும்போது நான் பண்ணவில்லை இல்லையா, அந்த பெல்ட் பாம்பு நான் பண்ணல. சிவராசன் என்கிட்ட 2 9 volts கோல்டன் பவர் பேட்டரி கிடைச்சதுன்னா அதை வாங்கி கொடு அப்படின்னு கேட்டாரு. செகண்ட் வீக் ஆஃப் மே 1991 விபி சிங் மீட்டிங் அட்டன் பண்ண பிறகு அப்பொழுது நான் பத்மா வீட்டில் முருகனோட தங்கியிருந்தார் இருந்தேன். அது அந்த வகையில் அந்த பக்கத்துல தான் ஒரு கடை இருக்குது, மயிலாப்பூர்ல ஒரு ஷாப்பு. அந்த ஷாப்ல தான் நாங்க போய் வாங்குவோம். யூஸ்வலா பேட்டரி எல்லாம் வாங்குறதெல்லாம் அங்கதான் வாங்குவோம் நான். ஸோ அந்த கடையில தான் நாங்க ரெகுலரா போய் வாங்கிட்டு இருக்கும்போது அந்த 9 volt கோல்டன் பவர் பேட்டரி காலையில போகும்போது இல்லைன்னு சொன்னாப்ல. அப்புறம் வாங்கி வைங்க சார், நான் சாயங்காலம் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் வாங்கி அந்த 2 பேட்டரியை 9 volt கோல்டன் பேட்டரி வாங்கி நான் கொடுத்தேன். அதை வைத்துதான் அந்த பாம்பை வெடிக்க செய்தார். அந்த பெல்ட் பாம்பு தனு வேர் பண்ணியது அதை தான் வெடிக்க செய்தார் அப்படின்றது அவர் இதுதான் அவருடைய ஸ்டேட்மெண்ட். ஆனால் அதை எப்படி யூஸ் பண்ணான்னு எனக்கு தெரியாது அப்படின்னு அவர் சொன்னார். அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் என்னுடைய அப்பொழுது இருந்த நிலைமையில் இவரை நான் வேணும்னே அவர் சொல்றதை விட்டு ஒமிட் பண்ணிவிட்டு இந்த ராஜீவ் கொலை வழக்குக்கு பயன்படுத்தப்பட்டது இந்த பேட்டரி அப்படி என்று நான் எழுதினேன் அப்படி என்று கூறியிருக்கிறார். அப்படி கூறியிருப்பது இப்போது அவர் கூறுவது அவர் எழுதினதுல கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட்டுக்கு முரணானது, அது உண்மை அல்ல அப்படின்றதான் இப்போது. அதாவது இந்த கேஸ் ஆல்ரெடி முடிஞ்சு போனது, சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போயிட்டு இனிமேல் இது பண்ண முடியாது. இப்ப இந்த சுப்ரீம் கோர்ட்ல என்ன பெண்டிங்கா இருக்குதுன்னா, பிரசிடென்ட் டிலே பண்ணிட்டாரு 10 வருஷம் 5 வருஷம் உடனே இத டெசிஷன் எடுக்காம இத டிலே பண்ணிட்டாரு. இந்த காஸ் ஆஃப் டிலே எங்களுக்கு அனுகூலமா பண்ணி அந்த டெத் சென்டென்ஸ் லைஃபா மாத்தணும் அப்படின்றதான் பிரேயர். இப்ப அதுதான் இந்த கோர்ட்ல, சுப்ரீம் கோர்ட்ல இருக்குது. அது தியாகராஜன் அவர்கள் திடீர்னு எதுக்கு இந்த மாதிரி ஒரு அறிக்கை விடணும்? திடீர்னு 22 வருஷம் முன்னாடி நடந்த ஒரு விஷயம், அதாவது நாட்டில ஒரு உச்சகட்டமான ஒரு அதிகாரம் உள்ள ஒரு தனி இண்டிபெண்டன்ட் பாடி, விசாரணை செய்வதற்கு அனைத்து சக்திகளும் உண்டு, அனைத்து விதமான அதிகாரங்களும் உண்டு. அதுபோல அது பிரதமரின் கொலை, ராஜீவ்காந்தியின் கொலை ஒரு பெரிய வழக்கு. அதுல திடீர்னு என்று ஒரு மாற்றம் எதற்காக அவர் கூற வேண்டும், இப்படி கூற வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் நீங்கள்? இப்ப அவர் எந்த கான்டெக்ட்ல எந்த சந்தர்ப்ப சூழ்நிலையில பேசினார்ன்றது எனக்கு தெரியல. ஆனால் ஏன் இப்பொழுது 22 வருஷம் அவர் பேசினாரு அப்படின்றது அந்த ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா அதுக்கு நான் ஆன்சர் பண்ண முடியாது. அது அவரை தான் நீங்க கேட்கணும். ஏன்னா 22 வருஷமா பண்ணிட்டு இப்ப பேசுறாரு அப்படின்னாருன்னா அது அவரை தான் கேட்கணும். ஏன் இதை போல பேசுறீங்க அப்படின்னு சொல்லி, அவர் ஏன் பேசினாரு, இப்படி எதனால பேசினாருன்றதுக்கோசரம் அதை நான் கருத்து கூற முடியாது. இப்ப அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன சார் பண்ணுவாங்க? இப்போ மேலும் ஏதாவது விசாரிப்பாங்களா சிபிஐல, அல்லது கூட்டு விசாரிப்பாங்களா? தியாகராஜனுடைய எழுதப்பட்ட வாக்குமூலமாக பார்த்தது சட்டப்படியாக அது ஒரு விதமான ஒரு டாக்குமெண்ட் தான் ஒழிய அது விதமான எவிடன்ஸ் கிடையாது.
ஆனால் அந்த அவன் பேரறிவாளன் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சுக்கிட்டு இது வந்து இந்த கோல்டன் பவர் பேட்டரி தான் இந்த பெல்ட் பாம்புக்கு பவர் யூஸ் ஆயிருக்கு அப்படி என்று சொல்லி இந்த ஆதாரங்களை வைத்துதான் அந்த பேரறிவாளனுக்கு தண்டனை வழங்கப்பட்டதை ஒழிய இந்த தியாகராஜன் எழுதின ஒரு கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட்டை வச்சுக்கிட்டு அவர்களுக்கு தண்டனை வழங்க முடியாது. அதை போல வழங்கவும் இல்லை இந்த வழக்கில். அப்போதே அவர்கள் அட்வொகேட் எல்லாம் வந்து இவங்கெல்லாம் அடிச்சு வாங்கிட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் வாதாடப்படி இருக்கிறாங்க. ஆகவே இந்த கன்ஃபெஷனை வச்சு இந்த சுப்ரீம் கோர்ட்டோ அல்லது லோயர் கோர்ட்டோ கன்விக்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்றது தவறு. தற்போது இப்போ தியாகராஜன் கொடுத்த அறிக்கையை வச்சு வந்து மேலும் ஏதாவது நடவடிக்கை இருக்க வாய்ப்பு இருக்கா? அவர் தூக்கு தண்டனையை வந்து ரத்து செஞ்சு அவரை விடுதலை செய்ய வாய்ப்பு இருக்கா? அதுக்கெல்லாம் சான்ஸ் இல்லைன்னு தான் என்னுடைய சட்ட பிரகாரம் நான் சொல்றது இருக்கிற சட்டத்தை வச்சுன்னு சொல்றேன் நான். பட் எந்த விதமான ஒரு குற்றம் வழக்காகப்பட்டது முடிவாக எடுக்கப்பட்ட வழக்கு. அதாவது சார் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த சிபிஐன்றது ஒரு நாட்டிலேயே உச்சக்கட்ட சக்தி, அதாவது உச்சக்கட்ட விசாரணை நடத்தக்கூடிய ஒரு சக்தி உள்ள ஒரு இண்டிபெண்டன்ட் பாடி. இப்போ அதுல ஒர்க் பண்ண ஒரு ஆபீசர், அதாவது ஒரு முக்கியமான ஒரு கேஸ், அதாவது ராஜீவ்காந்தி அசாசினேஷன் கேஸ்ல இருக்கிற ஆபீசர் வந்து தற்பொழுது வந்து ஒரு அறிக்கை விட்டுருக்காரு. அதாவது அந்த சம்மந்தம் இல்லை அப்படின்னு அறிக்கை விட்டுருக்காரு. இப்போ இது வந்து சிபிஐ கிட்ட மக்கள் வச்சிருக்க நம்பிக்கையை குறைக்கிற மாதிரி இருக்காயா? இப்ப சிபிஐ மேல நம்பிக்கைன்றதோ அல்லது நம்பிக்கை குறையா இருக்கிறதோ அப்படின்றத இப்ப 22 வருஷம் யார் வந்து சொன்னா கூட அதனுடைய ஸ்டேட்மெண்ட்டே வந்து ஒரு டவுட்டா தான் பார்ப்பாங்க. இப்போ வந்து அவர் உடனே சொல்லியிருக்கலாம். அவர் கோர்ட்ல விசாரணை பண்ணும்போதே இல்ல பேரறிவாளன் சொல்லும் போது எனக்கு அந்த பேட்டரி எப்படி யூஸ் பண்ணாருன்னு தெரியாம மிகவும் வேலடான ஒரு ஸ்டேட்மெண்டாகவும் இருக்கும். அது வந்து அவர் பேரறிவாளனுக்கு ஒரு சாதகமாகவும் இருக்கும். இப்ப 22 வருடம் கழித்து எல்லாம் முடிந்த பிறகு இப்பொழுது சொல்லுவது அவர் சொல்றது வந்து ஒரு ஃபார்மாலிட்டிக்கோ அல்லது ஒரு இதுக்கோசம் சொல்ல முடியும் மொழியா இது வந்து எந்த வித மாற்றமும் ஏற்பட முடியாதுன்றதுதான் என்னுடைய தாழ்மையான கருத்து.